ஹாய் தம்பி தங்கச்சிங்களா, டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் 15 நாள் தான் இருக்கு. மேக்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. தயவு செய்து ஃபுல்லாக பாருங்க. நிறைய ஐடியாஸ் எப்படிலாம் யோசிக்கணும் அப்படின்றத சேர்த்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 பேர்கிட்ட வர போகிறாங்க. ஆனால் நம்மளோட யூடியூப்ல ரொம்ப கம்மியான ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதனால எங்களால் என்ன பண்ண முடியலன்னா ஃபுல் வீடியோஸ் போடாமல் அதிகமாக ஷார்ட்ஸ், அதிகமாக ரீல்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் எங்களால் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது. இப்போ இந்த மேக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும்னா அதுக்கு எங்களுக்கு யூடியூப் தான் ஒரே வழி. கரெக்டுங்களா? பட் யூடியூப்ல போடுற அளவுக்கு பண்ணலான்னு பார்த்தா ப்ராப்பரான க்ரௌட் இல்லை. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிட்ட வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன ஷேர் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது யூஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஓகேவா? இது யூஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்கூல் அன்அஃபிஷியல் குரூப்ஸ் நிறையா இருக்கும்ல, அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. படிப்புக்காக தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ தப்பு இல்லை. ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆஃப் இயர்ல 12th மேக்ஸ்க்கான 15 டேஸ் ஸ்டடி பிளான். 15 டேஸில் படிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது குவார்டர்லிக்கு ஆஃப் இயர்லிக்கு படிக்காமல் இருக்கிறவன், செகண்ட் மிட் டர்ம்ல ஒழுங்காக படிக்காதவனுக்கு இந்த 15 டேஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரியும் நல்லா படிச்சுட்டேன்னா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணால் போதுனா, பட் எதை ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுறது, எதை லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுன்னு ஒரு ப்ராப்பரான ஐடியா இல்லாமல் இருக்கனா அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நான் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸசைஸ் லெசன்ஸ். அப்படின்னா லைனாக போனால் தான் படிக்கணுன்றவன் லைனாகவே படி. பட் மாற்றி மாற்றி கொடுக்கறதுக்கு காரணம் ப்ரியாரிட்டி பேஸில் கொடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு படிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற ப்ரியாரிட்டி. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கால ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண முடியலனாலும் ப்ரியாரிட்டி பேஸ்டில் படிக்கிறீங்க. இந்த 15 நாளில் 10 நாள் படித்தாலே உங்களால் 70 மார்க் எடுக்க முடியும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் ப்ரியாரிட்டி பேஸில் கொடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் லைனாக படிக்கணும்னு வச்சுப்போம், சேம் 10 நாள் தான் படிப்பீங்க. பட் உங்களால் ஒரு வால்யூமே கவர் பண்ண முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 2 வால்யூம் கிட்ட கவர் பண்ணணும்னு நினைச்சாலும் கம்ப்ளீட்டாக ஒரு 2லேருந்து 3 லெசன் விட்டுருவீங்க. பட் நான் கொடுத்துக்கிறது அப்படி இருக்காது. 12 லெசனுமே இருக்கும். 12 லெசன் எது இம்பார்ட்டன்ஸோ அது ஃபர்ஸ்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறமா அடுத்தடுத்தது இருக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகேங்களா? சரி, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 15 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டே 1ல் பார்த்தீங்கன்னா 6.7, அப்புறமா 5.5, அப்புறமா 5.2. இதுதான் இருக்கிறதுலையே உங்கள் புக்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான 3 எக்ஸசைஸ். ஓகே, அதுலேயும் முக்கியமாக வந்து 6.7 பேராமெட்ரிக், நான் பேராமெட்ரிக், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் வருது. மொத்தமாக 9 ஃபார்முலா தான். அந்த 9 ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா, எனக்கு வந்து அதை மனப்பாடம் பண்ணவே முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குண்ணா அப்படின்றத இதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஷார்ட் கட் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபார்முலாவே படிக்க தேவை. உங்களுக்கு ஏபிசின்னு 3 வார்த்தை தெரிஞ்சால் போதும். நான் சொல்கிற ஹிண்ட் மூலிமா நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியாக அந்த ஃபார்முலா நீங்கள் ஓகேவா? ஹிண்ட் தான் சூப்பராக இருக்கும். ஓகேவா? எங்கள் பசங்க நிறைய பேர் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் 5.5 பொறுத்த வரைக்கும் பேரபோலா, ஹைபர்போலா எலிப்ஸோட அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கணும். மொத்தமாக ஒரு 9லேருந்து 10 சம் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும் பப்ளிக்கில். ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு வந்து 5 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே இந்த மொத்த ஆன்சருமே முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் சம்ஸ் எப்பயுமே சீக்கிரமாக ஆன்சர் முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்ட அப்படின்னா 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படி பெரிய பெரிய சம்ஸ் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி சம்ஸை மேக்ஸிமம் பாருங்கள். 5.2 பேரபோலா, ஹைபர்போலா எலிப்ஸில் வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ்லாம் கண்டுபிடிக்கிறது, அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது 3த்தையும் டே 1 கவர் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான் புதுசாக படிக்கிறவனுக்கு. பட் ரிவைஸ் பண்ணுறவன் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி என்னால் ஃபுல்லாக முடிக்க முடியாது நான் இவ்வளோத்தையும் அப்படின்னா, இதில் நீ எதெல்லாம் படிக்கலையோ அதை ஃபஸ்ட்டு படிச்சிரு. எக்ஸாம் அப்போ லீவில் கூட நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இதில் ஃபஸ்ட்டு படிக்காததெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிரு. ஓகே, அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, பட் அந்த டேக்கான பிளான் ஒரு வேளை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் அதை கண்டினியூ பண்ணாது, அப்படியே விட்டுரு. ஓகே, அடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா அப்பதான் நீங்க ஃபுல் போர்ஷன் அரைகுறையாவது கம்ப்ளீட் பண்ணி வருவேன். நீ ஒரு நாள் ஒழுங்கா முடிக்கலன்னா ஐயோ முடிக்கலையே அப்படின்றதுக்காகவே நீ அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்னா ஒன்னும் கொஞ்சம் ஸ்பீடா படிக்க ஆரம்பிப்பேன். அதனால விட்டதை விடு. ஓகேவா? அதுக்காக நீ ஒரு சாட்டர்டே சண்டேஸ் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா, அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து அதிகமா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா அதில் நான் போட்டிருக்க ஹவர்ஸ் படி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5:30 to 6:15 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். 45 மினிட்ஸ்ல படிக்க முடியுமா மேக்ஸ் அப்படின்னா கஷ்டம் தான், கண்டிப்பாக கஷ்டம் தான். பட் நீ ஸ்கூல் போகிற, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் போயிட்டு நீ ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், பயாலஜி படிக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கூலில் டெஸ்ட் கொடுப்பாங்க, ஸ்கூலில் ஒர்க் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையுமே பார்க்கணும். சில பேர் டியூஷன் போவீங்க, ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ
இதெல்லாம் பார்க்கும்போது 45 மினிட்ஸ் தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்கவே முடியும். அதுதான் ரியாலிட்டி. புரியுதுங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து 10.8. 10.8 பொறுத்த வரைக்கும் டிஃபரன்சியேஷனோட அப்ளிகேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 3 ஃபார்முலா dA/dt டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ இந்த மாதிரி போட்டு அப்படியே ஒரு 3 ஸ்ட்ரக்சர் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு லைவ் கிளாஸில் நடத்தலான்னு இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடத்துவேன். 7.8 இதுவும் அப்ளிகேஷன்ஸ் தான். 10.8 ஏரியா சம்ஸு இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறது எல்லாமே அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் தான் சீக்கிரமாக ஆன்சரை முடிக்க முடியும். அதே சமயத்தில் எக்ஸாம்லேயும் அதிகமாக கேட்பாங்க. ஓகே. 4.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் எக்ஸசைஸு. 2.8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 6.1 சைன் ஆல்ஃபா அது இருக்குல்ல, சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அந்த கொஸ்டின்ஸ். அப்புறமா வந்து ஆப்டிடியூட்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஆட்டிடியூட்னு அந்த கொஸ்டின் ஒன்று. ஓகேவா? அப்புறமா 7.2 டேஞ்சன்ட் அண்ட் நார்மல்னு இருக்கும், அதையும் பார்க்கணும். 7.1 இம்பார்ட்டன்ட், இதில் நான் மென்ஷன் பண்ணல. பட் அதில் இருக்கிற 5 மார்க் ஒரு 4 5 மார்க் 5 5 மார்க் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குவாங்க. 8.7 இது வந்து லாஸ்ட் எக்ஸசைஸு. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் இருக்குது தெரியுமா, இதை மட்டும் படித்தாலே 1 2 3 4 5 6 7 8 7 ஆக மொத்தம் 4லேருந்து 5 பேர் அட்டன் பண்ணிடலாம். ஜஸ்ட் 3 நாளில். அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. ஓகேவா? இது இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் 3 இல்லை 4 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நான் சொல்கிறது வந்து 100%. ஓகேவா? இந்த 3 days ஒழுங்காக நீங்கள் படிச்சிட்டிங்க, ஒழுக்கமாக படிச்சிட்டிங்கனாலே உங்களால் 4 5 மார்க் கம்பல்சரியாக பப்ளிக்லேயும் சரி ஆஃப் இயர்லையும் சரி அட்டன் பண்ண முடியும். அப்போ 3 daysலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், 20 மார்க்கு படிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறது அதுக்கு அடுத்த லெவல் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? அதில் 11.5 12.1 8.4 இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான், அதையும் பார்க்கணும். 8.5 சேர்த்து படிச்சுக்கோங்க, அதில் நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் 5th லெசன் பொறுத்த வரைக்கும் 1.8 8.6 11.4 அதை பார்க்கணும். இது எல்லாமே செகண்ட் லெவல் இம்பார்ட்டன்றதுனால அப்படியே ஜஸ்ட் லைக் தட் தான் இருக்கும். நீங்கள் எதாவது பார்த்துருக்கணும். ரொம்ப வீக்காக இருக்கவே அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் இருக்குது தெரியுமா, அதையே ஃபுல்லாக படிச்சிரு. 15 நாளைக்குமே அந்த எக்ஸசைஸே ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ்னு ஃபுல்லாக படிச்சிரு. அதில் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது வெறும் எக்ஸசைஸ் ஆகும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது எக்ஸசைஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு 2.7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. 3.6 இம்பார்ட்டன்ட். 5.1 உனக்கு 3 மார்க் அதிகமாக அட்டன் பண்ணணும்னா நீ 5.1 பார்த்துருக்கணும். பப்ளிக்குக்கே சொல்கிறேன், ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க் 5.1லேருந்து கம்பல்சரியாக வந்துடும். ஸோ நீ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். 6.4 டாட் கிளாஸை வச்சு சம்ஸ் வரும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 எக்ஸாம்பிள் 2 எக்ஸசைஸ், அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் தேர்ட் லெசன்றது டாப்பர்ஸ் மட்டும் பாருங்க, மற்றவங்க சாய்ஸ் விட்டுருங்க. ஏன்னா நீ செகண்ட் லெசன் படிக்கிற, 4th லெசன் படிக்கிற, தேர்ட் லெசன் சாய்ஸ் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் வால்யூம் 1 ஃபுல்லாக பார்க்கணும். இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ நம்ம இந்த 8th டே வரத்துக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதனால நீ கவலைப்பட தேவையில்ல. அதுலேயே வால்யூம் 2 பார்க்கணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, உங்களுக்கு மார்க் குறையிறதுக்கு காரணமே 5 மார்க்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறீங்க. ஓகேவா? பட் 3 மார்க்கை எல்லாரும் விட்டுறீங்க. 2 மார்க் அப்படி மேட்ச் பண்ணி எழுதிடலாம். ஓகேவா? பட் 3 மார்க் தான் பிரச்சனை. ஏன்னா 3 மார்க் பிரச்சனைனா 5 மார்க்கை பேஸ் பண்ணி 2 மார்க் வந்துடும். பட் 3 மார்க் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஓகேவா? அதனால் இங்கே மோஸ்ட்டாக 3 மார்க் நிறையா கவர் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இந்த டேஸ் நான் தனியாக கொடுத்துருக்கேன். இது 80க்கு மேலே எடுக்கணும், 60க்கு மேலே எடுக்கணும் மட்டும் பாரு. 60 கீழே எடுக்கணுன்றவன் இதை பார்க்க வேணாம். இந்த டைமில் நீ என்ன பண்ணுறேன்னா அந்த எக்ஸசைஸே திருப்பி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிரு. தேர்ட் லெசன் இல்லை சாய்ஸ் விட்டுறணும், படிக்கவே கூடாது, விட்டுரு. அடுத்து வால்யூம் 1ஓட 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸு. அப்புறமா வால்யூம் 2ஓடது 2 மார்க். இம்பார்ட்டன்ட்னு போட்டிருக்கிறது 80க்குள்ளே எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான். ஓகேவா? நான் 80க்கு மேலே எடுக்கணும்னா இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படித்தா பத்தாது. பட் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ணா இதுலேருந்து வரவே இல்லையா அப்படின்னு நீ சொல்லவே கூடாது. ஏன்னா இம்பார்ட்டன்ஸ்ன்றது அதிகமாக கொஸ்டினில் கேட்கப்பட்டது மட்டுமே தவிர இதுதான் எக்ஸாமில் வரும் அப்படின்றத நம்மளால டிஃபைன் பண்ணவே முடியாது. எடுக்கிற டீச்சர்ஸ் எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே, அதனால இந்த தடவை ரிப்பீட்டடாக கொடுக்கறது வேணாம்னு சொல்லி கட் பண்ண நினச்சிட்டாங்கன்னா அது கட் பண்ணுறது தான். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அது டீச்சர்ஸோட மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு. அடுத்தது 5 மார்க் ரிவிஷன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 6 லெசன் 7 லெசன் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த லெசன்ஸ். இதுலேருந்து ஃபுல்லாக வந்துடும்.
நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ பாருங்க, நான் எப்படி கெஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து செகண்ட் லெசன்ல இருந்து ஒரு பேர் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி ஃபிஃப்த் லெசன்ல இருந்து 2 கேட்பாங்க. அப்போ அது தேர்ட் லெசனும் இல்ல ஃபோர்த் லெசனும் கூட வரப்போகுது. அப்ப அதுல இருந்து ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் ஃபிஃப்த்தும் சிக்ஸ்த்தும் ஒண்ணா கேட்கறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அதுல இருந்து ஒன்று அட்டன் பண்ணிடலாம். சிக்ஸ்த் லெசன்ல இருந்து 2 கேட்கணும். அதுல ஒண்ணு ஃபிஃப்த் லெசன்ல கேட்டாங்க. அப்ப சிக்ஸ்த் லெசன்ல இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப அதை கனெக்ட் பண்ணும்போது அதுல ஒரு பேர் அட்டன் பண்ணிடலாம். அப்ப 1 2 3 4 ஆயிடுச்சா? 7ல 2 கேட்கணும். சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் மோஸ்டா கேட்டுருவாங்க. அப்படி கேட்டா எயித் லெசன் தேவையில்ல, இல்ல நைன்த் லெசன் பேர்ல தான் கேட்பாங்க மோஸ்டா. அப்படி பார்த்தா 4 பேர் அட்டன் பண்ணிடலாம். 10th லெசன் ஒழுங்கா படிச்சுட்டு 11th லெசன் ஒழுங்கா படிச்சு அப்படின்னா 9th லெசன் படிக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஆக மொத்தம் இந்த 7 லெசனை படிச்சாலே உங்களால 6 பேர் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த 7 லெசனை உருப்படியா படிக்கணும். நான் சொல்றது 5 மார்க்குக்கு. ஓகே, நல்லா படிக்கிறோம். இதுல இருக்க 2 மார்க் 3 மார்க்கையும் உள்ள ஃபுல்லா பார்த்துரு. அப்புறம் இதுல கண்டிப்பா நீங்க பெண்டிங் வைப்பீங்க. நேற்று வச்சதுல ஃபுல்லா முடிக்கிறது கஷ்டம். அதனால அதோட பெண்டிங் வந்து இந்த 13 டேட்ல பார்த்துருங்க. அப்புறம் 3 4 8 9 12 இது எல்லாமே அன்இம்பார்ட்டன்ட் செகண்ட் லெவல் லெசன்ஸ். எல்லாமே சின்ன சின்னது. 9th வந்து அன்இம்பார்ட்டன்டானு கேட்டா கிடையாது. இம்பார்ட்டன்டான லெசன் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் காலேஜுக்கும் சரி, ஜேஇ எக்ஸாமுக்கும் சரி, நிறைய எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். பட் இப்போதைக்கு ஆஃப் இயர்லிக்கு இம்பார்ட்டன்டானு கேட்டா ஆஃப் இயர்லிக்கு 9th லெசனை விட 10th லெசன் 9th லெசன் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவ்வளோ டஃப்பாக இருக்கும் 9th லெசனோட இது. பட் இருந்தாலும் 9th 9.8 ஏரியா சம் மட்டும் நான் நடத்துறேன். ஓகே, இன்கேஸ் இதில் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சா பாருங்க. அப்படி இல்லைன்னா இதில் 4th லெசன் 8th லெசன் 12th லெசன் இந்த 3 மட்டும் பாருங்க. ஓகே, அடுத்து 1 மார்க் பார்க்க முடிஞ்சா பாருங்க. டே 15 வரதே வந்து ஆல்மோஸ்ட் வந்து December 8 வந்துடும். முடிஞ்சா 1 மார்க் பாருங்க. அப்படி முடியல அப்படின்னா நீ தமிழ் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடு. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படின்றதையும் நீ எனக்கு கமெண்ட் பண்ணனா நான் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்ததும் போடுவேன். டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, அதனால நீ படிக்கிற வேலையை ரொம்ப 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 ஸ்பீட் பண்ணி ஆகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 10 நாள் படி. ஓகேவா? இந்த 10 நாள் 15 நாள் ஒழுங்காக படிச்சுட்டு அப்படின்னா எக்ஸாம் அப்போ ரிலாக்ஸாக இருக்கலாம். எக்ஸாமாக படித்து முடிச்சிட்டியா, 7 நாள் 8 நாள் லீவ் இருக்கு, முடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ ஆஃப் இயர்லிக்கு படிக்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷனுக்கு வராது. பொங்கல் ஹாலிடேஸ் வரும். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தா 2 மாதம் புஷ்ஷுன்னு போயிடும். ப்ராக்டிக்கல் வரும்போது தான் உனக்கு பயம் வர ஆரம்பிக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் அப்போ உனக்கு பயம் வந்து குழப்பிக்கிட்டு மார்க் கம்மியாக எடுக்கிறதுக்கு ஆஃப் இயர்லியில் இந்த 15 நாள் ஒழுங்காக படிச்சுட்ட அப்படின்னா அடுத்து நீ பப்ளிக்கே ஜாலியாக இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா? நீ இந்த 15 நாள் எவ்வளோ யூஸ் பண்ணுறன்றதை பொறுத்து தான் அடுத்து வரப்போகிற 100 நாள் இருக்கு. உனக்கு ஏன்னா இன்னிலேருந்தே 100 நாள், இன்னிலேருந்து 100th டே கவுண்ட் ஆகுது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. இன்னிலேருந்து தான் 100th டே. இன்னிலேருந்து கரெக்டாக 100வது நாளில் நமக்கு பப்ளிக் வந்துடும். அப்போ 100 நாள் ஃப்ரீயா இருக்கணும்னா இந்த 15 நாள் படிச்சா நீ பேலன்ஸ் இருக்க 80 நாள் ஃப்ரீயா இருக்கலாம். அதுக்கு நீ எவ்வளவு எஃபர்ட் பண்ண போற அப்படின்றது தான் உங்களோட திறமை. கண்டிப்பா சொல்றேன், உங்களால கண்டிப்பாக முடியும். சொல்றேன், கண்டிப்பா உங்களால முடியும். ஏன் சொல்றேன்னா, நானும் இந்த மாதிரி லாஸ்ட் டைம்ல இருந்து தான் படிக்க ஆரம்பிச்சேன். குவார்டர்லிக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட மார்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? நான் அப்பெல்லாம் வந்து 60 தான் எடுப்பேன். 100க்கு சொல்றேன். நான் 200க்கு எழுதணும். பட் 100க்கு சொல்லணும்னா 60 எடுத்தாலே பெரிய விஷயம். ஓகேவா? பட் என்னோட பப்ளிக் மார்க் வந்து 100க்கு 100. அப்படின்னா நான் போட்ட எஃபோர்ட் இருக்குல்ல, அந்த எஃபோர்ட் நீங்க போடணும்னு சொல்றேன். வேற எதுவும் இல்லை. நான் வந்து என்ன பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, என்னால முடிஞ்சது அப்படின்னா உங்களாலையும் முடியும். 60 மார்க் எடுத்த பையன் எப்படி சென்டம் எடுத்திருப்பான்? அப்ப அதுக்கு அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பான்ல. அவன் ஏதோ ஒண்ணு பண்ணதான் நான் சொல்றேன். நாங்க படிக்கும்போது இந்த மாதிரி யூடியூப்ல பெருசாலாம் எக்ஸ்ப்ளோர் கிடையாது. அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா, நானே நோட்ல எழுதிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு நான் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த பிளானையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். ஸோ உங்களாலையும் முடியும். கண்டிப்பா படிங்க. நல்லா படிக்கணும்னு எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆவரேஜா படிக்கணும்னு எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். வீக்கா படிக்கணும்னு எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை மட்டும் நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே, தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது ரீச் ஆச்சுன்னா நிறைய பேர் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக சுத்தி இருக்கும். தேங்க்யூ.